ஹாய் ஹலோ கைஸ், இது உங்கள் மிஸ்டர் பொல் சினிமாஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து கங்குவா மூவிக்கான ஒரு டிஸ்கஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிருங்க. இந்த வீடியோவில் கங்குவா மூவிக்கான நிறைய ஸ்பாய்லர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற நேரத்தைக்கு படம் பார்க்காத யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்ப கட்டத்தில் இந்த கங்குவாக்கான ஒரு ரிவ்யூவோ இல்லை ரேங்க் வீடியோவோ தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த படத்துக்கு ஆன்லைனில் நிறைய வந்து ஆல்ரெடி மிக்ஸ்டு ரிவ்யூஸும் ரேண்டம் இருக்கிறதுங்காட்டிக்கு ஓகே இது ஒரு டிஸ்கஷன் வீடியோவாக மாற்றலாம் ஒரு ஐடியா வந்துச்சு. படத்தில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணும் போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னதான் வந்து இந்த படம் வந்து ஒரு பில் ஆவரேஜ் மூவியாக இருந்தாலுமே கூட இந்த படம் தான் நிறையா வந்து நிறைய எமோஷனல் பேக்ட்ராப் இருந்திருக்குது. அதே சமயத்தில் வந்து நிறைய ஹை மூமெண்ட்ஸும் இருந்திருக்குது. இது எல்லாமே வந்து அவங்க பார்த்து ரைட்டிங்கில் பக்காவாக பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது மூலியமா இந்த படம் வந்து ஒரு படமாக அமைஞ்சிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்திருக்குது. உதாரணத்துக்கு இந்த படத்துல கங்குவோட இன்ட்ரோட சீன் அவங்க எப்படி வெயிட் பண்ணியிருப்பாங்கன்னா, கங்குவா ட்ரைபான பெருமாச்சி சேர்ந்த ஒரு 100 பேர்த்த வந்து கூட்டிட்டு போய் ஏமாத்தி வந்து கொண்டுருவாங்க. அதுக்கு பதிவாகிறதுக்காக கங்குவா வராரு. இதுதான் வந்து கங்குவான இன்ட்ரோ சீனாவே இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து அவங்க சீனியர் வெயிட் பண்ணியிருப்பாங்க கங்குவாக்கான இன்ட்ரோவை. இது சூர்யாக்கான ஒரு இன்ட்ரோ சீன் அப்படிங்கிறதையும் தாண்டி ஆக்சுவலாவே அந்த சீன்ல இன்னுமே அதிக பொட்டன்ஷியல் இருந்திருக்குது. இந்த பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசுரன் படத்துல சிவசாமி கேரக்டர் வந்து தன் குடும்பத்துக்குள்ள தன்னோட முதலாளியும் அவரோட ஆட்களையும் பழிவாங்கிறதுக்காக வந்து போவாரு. ஸோ அந்த ஒரு பிளட் பாத் சீன்ல எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் அண்ட் எனர்ஜி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீங்க இந்த இன்ட்ரோலே ஃபீல் பண்ணிருக்கணும். அந்த அளவுக்கு பெருசா நீங்க ஃபீல் பண்ணிருக்க மாட்டீங்க. இந்த ரெண்டு சீனுமே வந்து ஒரு சிமிலரான ஒரு விஷயமா தான் அமைஞ்சிருக்குது. அதாவது அசுரன் மூவில வந்து குடும்பத்தை கொண்டதுக்காக சிவசாமி போய் பழிவாங்கிறதுக்காக போவாரு. அதே சமயத்துல இந்த ஒரு இடத்துலயுமே வந்து மக்கள் ஒரு பேரை வந்து ஏமாத்துறதுக்காக பழிவாங்கிறதுக்காக கங்குவா வராரு. கிட்டத்தட்ட இது ஒரு சிமிலர் சீனாவே அமைஞ்சிருக்குது. ஆனா இந்த ரெண்டு சீனோட இம்பாக்டுமே வந்து நமக்கு மாறி இருக்குது. இதுக்கான காரணமே வந்து அசுரன் படத்துல வெற்றிமாறனோட ரைட்டிங் தான். அதுக்கு முன்னாடி சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அசுரன் படத்துல சிவசாமிக்கும் அவங்க முதலாளிக்கும் என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குது அப்படிங்கறத வந்து தெளிவாக காமிச்சிட்டே வந்திருப்பாங்க. அதே சமயத்துல வந்து சிவசாமி அந்த குடும்பத்தோட எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துல வந்து சிவசாமி வந்து தான் முதலாளி விட்டு வெளியே வந்துருவாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க குடும்பம் வந்து ஹாப்பியா தான் இருந்திருப்பாங்க. அது லைஃப்ல நல்லா வந்து எல்லா விஷயங்களும் போயிட்டு இருக்க போது வந்து இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துடும். இதனால பயங்கர கோவத்தோட உச்சிக்கு போய் சிவசாமி. அதனால முதலாளியை போய் பழிவாங்கும் போது அந்த சீன் வந்து பயங்கர பவர் இம்பாக்ட்ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும். அதே நம்ம கங்குவா படத்துல எடுத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி நமக்கு வந்து கங்குவாக்கும் அந்த வில்லேஜுக்குமே வந்து இந்த எமோஷனல் தரத்தை நம்ம மிஸ் பண்ணுவோம். ஏன்னா படத்திக்கிறமா வந்து கங்குவாக்கான இன்ட்ரோ சீன் கொடுக்குறோம். அத்தனை வந்து 100 பேர் கூட்டிட்டு போய் அந்த இடத்துல போட்டு சீக்கிரம் நம்ம இன்ட்ரோ சீனை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரஷ்னஸ் வந்து நம்ம சீன்ல வந்து பார்த்துக்க முடிச்சு. அந்த ரஷ்னஸ்ல இல்லாம அந்த 100 பேர்த்தோட வாழ்வியலை நமக்கு முதலே காமிச்சிருந்தாங்க. அதாவது அந்த ட்ரைபல் மக்களோட வாழ்வியலை நமக்கு முதலே காமிச்சிட்டு அவங்க எப்படி அவங்க குடும்பத்தோட ஹாப்பியா இருக்கிறாங்க, அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு விஷயத்த ஒரு 5 to 10 minutes வந்து அந்த பெருமாச்சிங்கிற அந்த கிராமத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக விட்டுருக்கலாம். அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றதுனால அந்த ட்ரைபல் மக்களோட நிறைய எமோஷனோட நம்ம கனெக்ட் ஆகிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி நம்ம எமோஷனல் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு 100 பேர் கூட்டிட்டு போய் ஏமாத்தி கொண்டுட்டாங்க அப்படிங்கிற சீன் வந்துச்சுன்னா நம்ம இப்ப பார்த்ததை விட பயங்கரமா அந்த சீனோட கனெக்ட் ஆகும். ஸோ அப்படி கனெக்ட் ஆகும் போது அதுக்கு பரிவாரம் ஒருத்தர் வராது அப்படிங்கிறத அந்த ஸ்க்ரீன்ல அவங்க பில்டப் பண்ண தேவையில்லை. நம்ம அவங்க சூர்யா கங்குவா கேரக்டர் இன்ட்ரோ ஆனாலே நமக்கு அந்த ஒரு இம்பாக்ட் கிடைச்சிடும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான அந்த சீன் ஆல்ரெடி ஒரு பொட்டன்ஷியல் இருந்தாலுமே கூட ஓவரான ரைட்டிங்னால அந்த சீனோட பொட்டன்ஷியல பயங்கரமா கம்மி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல நான் பார்க்குற நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல நம்ம காமிக்கப்பட்ட 2 முக்கியமான கேரக்டரோட அந்த கேரக்டர் ஆர்க்குதான். கங்குவாவோட கேரக்டர் இன்னொன்று வந்து கொடுவா அவங்க குட்டி பையனோட கேரக்டர். கங்குவோட கேரக்டர் இருக்க பார்த்துலாம். இப்போ நான் ஒவ்வொரு விஷயமா சொல்ல இது கங்குவா படத்துல இருக்கிறதே மறந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷா நீங்களே வந்து இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு ஊரே வந்து போட்டுற ஒரு மாதிரன், அந்த மாதிரன் வந்து பண்ண ஒரு விஷயம் வந்து அவங்க அப்பாட்ட இருந்து ஒரு பையனும் பிரிச்சிருச்சு. அதான் வந்து அந்த கங்குவா துரோகி கொண்டாலுமே வந்து அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அப்பாவை கொண்ட ஒரு பிரதாரனா தான் வந்து அந்த மாதிரனை பாக்குறான். இதுக்கப்புறம் அந்த பையனோட அம்மாவே வந்து அந்த மாதிரன் கிட்ட அந்த பையனை ஒப்படைச்சிடுறாங்க, வளர்க்குற பொறுப்பையும் கொடுக்குறாங்க. இந்த ஒரு இடத்துல அந்த ஊரே வந்து அந்த குழந்தைய வந்து வெறுக்குது, ஏன்னா துரோகியோட மக அப்படிங்கிறங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு இடத்துல வந்து ஊர்கிட்ட இருந்தும் அந்த பையனை காப்பாத்தி ஆகணும், அந்த பையன் கூட நல்ல ஒரு பாண்ட் பில்ட் பண்ணி ஆகணும். இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அந்த மாவீரனுக்கும் அந்த பையனுக்கு ஒரு கேப் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாவீரன் மேல வந்து அந்த பையனுக்கு வெறுப்பு இருக்குது. ஆனா அந்த பையன் கிட்ட போய் பேசுற அளவுக்கு மாவீரனுக்கு தைரியம் இல்லை. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட அப்பாவை நம்ம கொண்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு கில்ட்டுமே அந்த மாவீரனுக்குள்ள இருக்குது. ஒரு மிகப்பெரிய மாவீரனுக்கு ஒரு கில்ட் வந்திருக்குது, சின்ன பையனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் வந்திருக்குது. இதை வச்சு அந்த கேரக்டர் பயங்கரமா வந்து புஷ் பண்ணிருக்கலாம். சோ நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற கேரக்டர் தான். இதை பயங்கரமா வந்து புஷ் பண்ணி இருந்தாங்கன்னா இன்னொரு காம்ப்ளெக்ஸான ஒரு கேரக்டர் வந்து பில்ட் ஆயிருக்கும். இந்த காம்ப்ளெக்ஸான ஒரு கேரக்டர் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் சூர்யா. நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு கேரக்டர் இருந்தும் அந்த கேரக்டர் சூப்பராக புல் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் வந்து சூப்பரான ரைட்டிங்கால இந்த கேரக்டர் இந்த அளவுக்கு ஒரு சாரான கேரக்டரா முடிச்சு போச்சு. இதே நம்ம அந்த பையனோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல அப்பாவை கொண்டவன கொல்லணும்னு நினைச்சவன் டுவர்ட்ஸ் என்ன நினைப்பானா,
அப்பாவை கொண்டவனுக்காக உன்னோட உயிரே உண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு அவன் மாறி இருப்பான். இப்போ நான் சொன்ன 2 கேரக்டர் யாருக்குமே வந்து இந்த படத்துல ஏதோ துண்டு அங்கே இருந்திருக்கும். இதை மட்டும் ப்ராப்பரா வந்து டெவலப் பண்ணிட்டு வந்திருந்தாலே ஒரு பயங்கர எமோஷனல் கனெக்ட் இந்த படத்தை டுவர்ட்ஸ் த எண்ட்ல இந்த கிளைமேக்ஸ்ல கொடுத்துருப்போம். ஸோ நான் ஒரு ராவான ஒரு ராம்பேஜ் மூவி பண்றேன், அதனால வந்து இந்த முதல ஃபைட்டு ஒரு ராவான ரத்தம் தெரிக்க சரிக்க நிறைய காட்சி இருக்குது, அப்பதான் வந்து ரானஸ் இருக்கும் அப்படிங்கிற நீங்க பண்ண விஷயம் எல்லாமே வந்து நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே எரிச்சதா வந்து போட்டுச்சு. அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து எமோஷனலா அவங்க வந்து கதையில டெவலப் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா சூப்பராகவே இருந்திருக்கும். இந்த படத்தை வந்து ராவா ஆக்ஷன் இருக்க மூவியா தான் வந்து பிளான் பண்ணாங்க, அதனால இதெல்லாம் தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு ராவான ஆக்ஷனா இருந்தாலுமே வந்து அந்த ரானஸ்க்குள்ள வந்து ஒரு எமோஷனல் இருந்திருக்கும். ஒரு ஆக்ஷன் மூவில அந்த ஆக்ஷனை வச்சு அந்த கதையும் நகரணும். அப்பனா தான் வந்து இந்த ஆக்ஷனும் ஒர்க் அவுட் ஆகும், அந்த ரானஸும் ஒர்க் அவுட் ஆகும். உங்க படத்துலயும் நிறைய வந்து எமோஷனல் சீன்ஸ் வந்து கரெக்டா ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான மூவியாக இந்த கங்குவா படம் வந்திருக்கும். அண்ட் ஃபைனலி கங்குவா 2 வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதில் வந்து கார்த்தி தான் வந்து ஆன்டகனிஸ்டாக பண்ண போறாரு. கார்த்தியன் சூர்யா 2 பேருமே பயங்கர பொட்டன்ஷியல் இருக்கிற ஆக்டர்ஸ் தான். ஸோ நல்லா வர வேண்டிய ஒரு கதையும் நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சுமே வந்து ஒரு படம் ஒரு ஆவரேஜாக வந்து இருக்குங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இல்லையா அப்படிங்கிறத லைக் பண்ணி தட்டி தெரிவிச்சிருங்க. கங்குவா படத்துக்கான உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.